விஜய் டிவி பிரபலமான நாஞ்சில் விஜயன் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி திருநங்கை வைஷோவர்கள் புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்து இன்டர்வியூவில் நாஞ்சில் விஜயன் கூட 15 வருஷமாக நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னும் 5 வருஷமாக லிவிங்கில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்த பிறகு இப்போ என்னை விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு நிறைய பகிரங்கமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. வைஷோ நாஞ்சில் விஜயனை பற்றி சொல்லும் போது அவங்களுடைய ஃபேமிலிக்கும் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் தெரியும், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டுச்சு, அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். திருமணத்துக்கு பின்னாடியும் எங்களுடைய உறவு ரொம்ப சுமூகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எதுக்காக என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் ரொம்பவே அப்போஸ் பண்ணுறதுனால இப்போ அவர் என்னை விட்டு விலகி போகிறாரு, என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. என் கூட ஒரு நல்ல உறவில் இருந்தவர் திடீர்னு இப்படி விட்டுட்டு போனது என்னால் தாங்க முடியல. இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் எனக்கான மெடிக்கேஷனையும் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு. எல்லாரும் என்ன பிளேம் பண்ணுறாங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் காசு கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. அப்படி ஒரு பெரிய பர்சன் மேலேயே ஜாய் கிறிசல்டா ரொம்பவுமே போல்டாக ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னா என்ன மாதிரி திருநங்கைகள் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இப்போ நான் அவர் மேலே இந்த புகாரை கொடுத்துருக்கேன். இத்தனை வருஷமா ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதுவும் ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புகார் மூலயமா மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழுங்கலாம் சொல்லலை, என் கூட பேசிட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி புகார் சொல்லியிருக்காங்க. நாஞ்சில் விஜயன் இதை பற்றி சொல்கிறப்போ பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.